வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்தி கதையில மார்ச் 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். மகேஷ் காணாம போயிடுறாரு. அப்ப எல்லாரும் ரொம்ப பதட்டத்துல இருக்கும் பொழுது நம்ம பரமேஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, சாமுண்டீஸ்வரி இங்க பாரு, நான் சொல்றத தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காத. உன் பொண்ணோட கல்யாணம் இப்படி மேடையோட வந்து நிக்கிறது நல்லதே கிடையாது. உன் பொண்ணு நல்லபடியா சந்தோஷமா வாழணும்ல. இப்ப இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா மறுபடியும் அவளை மேடை ஏத்தி கல்யாணத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால இப்ப கூட என் பேரனுக்கு போன் பண்ணா உடனே வந்து ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறதுக்கு தயாரா இருப்பான். தயவு செஞ்சு சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு சாமுண்டீஸ்வரி. உன்னோட கோவத்தை உன் பொண்ணோட வாழ்க்கையில காமிக்காத அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரிய பார்த்து, வந்துட்டியா? சூழ்நிலையை பயன்படுத்துறதுக்கு இங்க பாரு. என்ன நடந்தாலும் சரி, என்னோட பொண்ண உன் பேரன் கார்த்திக்கே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். நான் ஆசைப்பட்டதுதான் இங்க நடக்கும். அப்ப பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, நாங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். உன் அம்மாவும் உன் அக்காவும் அப்படி அநியாயமா இறந்ததுக்கு நான் ஒரு காரணம் ஆகிட்டேன். அதுக்கு இப்ப என்ன? அத்தனை பேருக்கு முன்னாடி உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னா நான் இப்பவே கால்ல விழுகிறேன் அப்படின்னு பரமேஸ்வரி சொல்ல, இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரிய பார்த்து, என்ன அனுதாபத்தை தேடலாம் அப்படின்னு நினைக்கிறியா? நீ என்ன நினைச்சாலும் சரி, நீ நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது. மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல, மயில் வாகனம் பாட்டியை பார்த்து, பாட்டி தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னதோட பரமேஸ்வரி சோகமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. பரமேஸ்வரி மயில் வாகனத்தை பார்த்து, என்னப்பா இது, இந்த அளவுக்கு சாமுண்டீஸ்வரி கோவமா இருப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்கு என்னதான் வேணும்? மயில் வாகனம் சொல்றாரு, பாட்டி அவங்க அம்மாவும் அக்காவும் இறந்ததுனால அத்தை ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. அவங்களோட கோவத்தை என்னைக்கும் யாராலையும் குறைக்க முடியாதுன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. பாட்டி நீங்க பொறுமையா இருங்க பாட்டி. ராஜராஜா நேரா பரமேஸ்வரிய பார்த்து, அம்மா கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். ரேவதியோட கல்யாணம் இன்னைக்கு கண்டிப்பா நடக்குமா? பரமேஸ்வரி சொல்றாங்க, ஏப்பா ராஜா, நம்ம குடும்பம் எப்படியாவது சேரணும் அப்படிங்கறதுக்காக தான் சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் கெஞ்சினேன். எப்படியாவது கார்த்திய ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும்ல. அதோட அந்த சுயநலம் மட்டும் இல்ல எனக்கு. ரேவதியோட கல்யாணம் இப்படி மண்டபத்தோட வந்து நிக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை. அதனாலதான் நான் சொல்றேன். ஆனா கேட்க மாட்டேங்கிறாளே அந்த சாமுண்டீஸ்வரி. இந்த அளவுக்கு பிடிவாதமா இருப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அப்ப ராஜராஜா சொல்றாரு, அம்மா நீங்க பொறுமையா இருங்கம்மா. சாமுண்டீஸ்வரிக்கு அந்த மாயா மகேஷ் பத்தின உண்மை தெரியும். அதனால அவ இந்த கல்யாணத்தை நடத்திட மாட்டான். நீங்க அமைதியா இருங்க. இது கேட்டதோட பாட்டியும், என்னப்பா சொல்ற ராஜராஜா? ராஜராஜா சொல்றாரு, அம்மா இப்போதைக்கு இந்த விஷயத்த பத்தி என்னால சொல்ல முடியாது. ஆனா நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகுது. அதனால இங்க பொறுமையா வேடிக்கை பாருங்க. அப்ப சாமுண்டீஸ்வரியும் சரி பரமேஸ்வரியும், சரிப்பா நீ என்னமோ சொல்ற, அதனால நான் அமைதியா இருக்கேன். ஆனா அந்த மகேஷ் பையன் மட்டும் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுற மாதிரி போனுச்சுன்னா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரி சொல்றாங்க. ராஜராஜா சொல்றாரு, அம்மா அதெல்லாம் பாத்துக்கலாமா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அம்மா ரேவதி என்ன சொல்றாங்கன்னா, அம்மா நீங்க பாட்டுக்கும் அந்த டிரைவர் ராஜாவை நம்புறீங்க. ஆனா அந்த டிரைவர் ராஜாவை தான் மகேஷை கடத்திருக்காரு. அதை பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களாமா? இந்த டிரைவர் ராஜாவை நம்பாதீங்க. அவன் சரியான துரோகி. மகேஷை கடத்தி என்ன கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தையே போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆளை தயவு செஞ்சு நம்பாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேவதி வந்து கார்த்தி மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி
நீ குழப்பத்துல இருக்க. மகேஷை யாரு கடத்தினது, இந்த கல்யாணத்தை யாரு நிறுத்த முயற்சி பண்றது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இந்த உக்காந்துருக்கானே இந்த சிவனாண்டி, இவன் தான் உன் கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக மகேஷை கடத்திட்டான். ஏய் சிவனாண்டி, உனக்கு வெக்கமா இல்லையா? இப்படி சபையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருமா, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம என் மேல பழி போடுற? ஏமாடி ரேவதி, உன் கண்ணு முன்னாடி தானே நான் உட்கார்ந்துருக்கேன். நான்லாம் அவனை கடத்தணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்றதுக்கு நான் யோசிப்பேனா? இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, நீ என் பகையாளி தான், இருந்தாலும் நீ என் உறவுக்காரி, அது தெரியும்ல. ரேவதியோட லைஃப் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. ரேவதி, நீ சந்தேகப்பட்டது சரியாதான் இருக்கும். இந்த டிரைவர் பையன் ராஜா தான் மகேஷை கடத்தி இருப்பான். நிச்சயதார்த்தத்துல கூட அவன் தானே கடத்தினா. மகேஷ் கூட எல்லாருக்கும் முன்னாடிகளையும் சொன்னான்ல, இந்த டிரைவர் ராஜா தான் என் தலையில கட்டையால அடிச்சது அப்படின்னு. இப்ப என்ன மாத்தி பேசுற? சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிய பார்த்து, ஏய் சிவனாண்டி, நீ குழப்பத்தை உண்டாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. மரியாதையா இந்த இடத்தை விட்டு போயிரு, அதான் உனக்கு நல்லது. சிவனாண்டிய பார்த்து நம்ம சந்திரா பயப்படுறாங்க. என்னடா இது, இவரு இப்படி அவமானப்படுறாரே. ரேவதி சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அம்மா போதுமா, இது வரைக்கும் இந்த டிரைவர் ராஜாவை கண்மூடித்தனமா நீங்க நம்பினது போதும். இதுக்கப்புறமும் அவரை தயவு செஞ்சு நம்பாதீங்க. உங்களை நல்லா நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதோட விடுங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கறத தேடணும். சிவனாண்டி டக்குன்னு, ஆமா சாமுண்டீஸ்வரி, கல்யாணம் மணமேடை வரைக்கும் வந்தாச்சு. உன் பொண்ணு கல்யாணம் இனிமே நடக்காது. உன் பொண்ணோட கையை பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போ. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிய பார்த்து, ஏ சிவனாண்டி, உனக்கு வாய் இருக்கு அப்படிங்கிறதுக்காக கண்டதையும் பேசாத. என் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போறது உறுதி. இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறதும் உறுதி. தேவையில்லாம நீ பேசி என்கிட்ட புண்படாத அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராஜாவை பார்த்து, டிரைவர் ராஜா, என் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய கடமையில நீ இருக்க. இந்த கல்யாணத்தை நீ தான் நடத்தணும். என் பொண்ணை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலைன்னா அவ்வளவுதான். அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, ஏ சாமுண்டீஸ்வரி, கடைசில அந்த வேலைக்காரன்ட்ட நீ கெஞ்சுற மாதிரி ஆகிருச்சே உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏ சிவனாண்டி, இவன் வேலைக்காரன் கிடையாது. இவன் சரியான திறமைசாலி. உன்ன மாதிரியெல்லாம் அவன் கிடையாது. உன்னையே அவன் தோற்கடிச்சவன். அதனால தயவு செஞ்சு உன் வாயை மூடு. இது கேட்டதோட சிவனாண்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அம்மா, என்னம்மா இப்படி முடிவு பண்றீங்க? தப்பான முடிவெடுக்காதீங்க. நான் கல்யாணம் பண்ணா மகேஷ தான் கல்யாணம் பண்ணுவேன். உங்க விருப்பத்துக்கு நீங்க யாரு கை காமிச்சாலும் அவங்கள நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அம்மா, தயவு செஞ்சு இந்த முடிவுல இருந்து மாத்திக்கோங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, ரேவதி, உன்னோட நல்ல லைஃப்காக தான் நான் பேசுறேன். நீ தேவையில்லாம இந்த மாதிரி பேசி உன் லைஃப கெடுத்துக்காத. ராஜா, நீ என் கௌரவத்தை காப்பாத்துவ அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ போ. இதையெல்லாம் பார்த்ததோட பரமேஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜராஜா பரமேஸ்வரிய பார்த்து, என்னம்மா ஏதோ சந்தோஷத்துல இருக்கிற மாதிரி தெரியுது? பரமேஸ்வரி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலையே ராஜராஜா. ராஜாவையே ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்றா. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இந்த விஷயத்த பத்தி சாமுண்டீஸ்வரி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா. அதனாலதான் நான் உங்களை கொஞ்சம் பொறுமையா இருக்க சொன்னேன். இங்க பாருங்க, அந்த மாயா மகேஷ் பத்தின உண்மை சாமுண்டீஸ்வரிக்கு எப்பவோ தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் மகேஷ் காணாம போனதுக்கு கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி தான் காரணமா இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி பிளான கொண்டு வரா பாருங்க. உங்களோட பேரன் கார்த்திய ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போடாதான். அவளுக்கு பிடிச்ச டிரைவர் ராஜாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவ இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணியிருக்கா. பரமேஸ்வரி சொல்றாங்க, ஏண்டா ராஜராஜா, ஒருவேளை அவளுக்கு கடைசியில உண்மை தெரிஞ்சா என்ன பண்றது? ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, ரேவதியோட கழுத்துல கார்த்தி தாலி கட்டிட்டா அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரியால என்ன பண்ண முடியும்? ஊரறிய உலகறிய தாலி கட்டின பிறகு அவனை முடியாதுன்னு சொல்ல முடியாம வாய்ப்பே கிடையாது. ரேவதி மட்டும் இதுக்கு ஒத்துக்கிட்டா போதும். பரமேஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா ரேவதி ஒத்துப்பாப்பா அப்படின்னு. உடனே ராஜராஜாவும், சரிம்மா, நம்ம இனிமே வேடிக்கை மட்டும் பார்ப்போம். அம்மா, இனிமே நீங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு சண்டை போடணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இந்த கல்யாணம் நடக்கிற விதத்துல தானாவே நடக்கும். இது கேட்டதோட பரமேஸ்வரியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்பா முருகா, இந்த கல்யாணம் சாமுண்டீஸ்வரியோட தலைமையில தான் நடக்கும்னு நீ சொன்னியே, அதே மாதிரி சாமுண்டீஸ்வரியோட தலைமையில தான் நடக்க போகுது. சாமுண்டீஸ்வரி அச்சத போட கார்த்தியோட கையில தாலியை கொடுத்து கார்த்தி ரேவதிக்கு தாலி கட்ட போறான்.
முருகா ஓ திருவிளையாடல் பயங்கரமா இருக்கு சொல்றாரு. அம்மா அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பம் ஒண்ணு சேர போகுது, அத நினைச்சு பாத்தீங்களா? அப்ப பரமேஸ்வரியும் ஆமாப்பா. சரி, அபிராமி கார்த்திக்கு நடந்த முதல் கல்யாணத்தை, அதாவது தீபாவுக்கும் கார்த்திக்கும் நடந்த கல்யாணத்தை அவளால நேரடியா பார்க்க முடியல. நான் இப்ப அபிராமிக்கு போன் பண்ணி கூப்பிடுறேன், அவ வரட்டும். அப்ப ராஜராஜா சொல்றாரு, என் தங்கச்சி அபிராமிய கூப்பிடுறீங்களா? பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமாப்பா. அபிராமி என்னைக்கு கார்த்திங்க வந்தானோ பக்கத்து ஊர்லயே ஒரு பெரிய வீடை வாங்கி அங்க தங்கி இருக்கா. எப்ப கார்த்தி பாக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கா. அப்ப ராஜராஜா சொல்றாரு, அப்புறம் என்னம்மா, தங்கச்சிய கூப்பிடுங்க, தங்கச்சி கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவா. இத கேட்டதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு நேரா அபிராமிக்கு போன் பண்றாங்க. அபிராமி போன் அட்டென்ட் பண்ணி, அம்மா சொல்லுங்கம்மா, ரேவதிக்கு கல்யாணம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். எப்படியாவது கார்த்திகை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணோம். அப்பயாவது நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு. ரேவதிய பார்த்ததோட ரேவதிய மருமகள ஆவா அப்படின்னு நான் ரொம்ப ஆசையோட இருந்தேன். ஆனா இதுவுமே நடக்காம போச்சு. அந்த ரேவதிக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சாமா? நீங்க போனீங்களா? பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு அபிராமி, உன் ஆசைக்கு எந்த குறையும் இல்ல. நீ நினைச்ச மாதிரிதான் இங்க நடக்க போகுது. சாமுண்டீஸ்வரி தாலி எடுத்து கொடுக்க கார்த்தி ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறான். இது கேட்டதோட அபிராமிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அம்மா என்னம்மா சொல்றீங்க? சாமுண்டீஸ்வரிக்கு உங்களோட பேரந்தான் கார்த்தி அப்படிங்கறது தெரியுமா? பரமேஸ்வரி சொல்றாங்க, அது தெரியாதுமா அவளுக்கு. ராஜாவோட, அதாவது நம்ம கார்த்தியோட குணம் புடிச்சு போய் தான் சாமுண்டீஸ்வரி ரேவதிக்கு டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கா. இங்க பாருமா, இனிமே இந்த குடும்பத்துல சந்தோஷம் தான் நடக்க போகுது. சீக்கிரம் நம்ம கார்த்தி இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்ப்பான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அபிராமி சொல்றாங்க, அம்மா கார்த்தி தீபாவோட கல்யாணத்தை என்னால பார்க்க முடியல. இப்பயாவது என் பையனோட கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நான் வரவாம்மா? பரமேஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி அபிராமி, நான் இப்ப எதுக்கு போன் பண்ணேன்னு நினைக்கிற? அதுக்குதாம்மா போன் பண்ண. நீ வா சீக்கிரம், உன் பையனோட கல்யாணத்தை நீ இந்த வாட்டி கண்டிப்பா பார்க்கலாம். இது கேட்டதோட அபிராமிக்கு ரொம்ப சந்தோஷம். அபிராமி டக்குன்னு கார் எடுத்துட்டு நேரா மண்டபத்துக்கு வராங்க. ராஜராஜா கேக்குறாரு, அம்மா என்னாச்சுமா, என் தங்கச்சி வராளா? பரமேஸ்வரி சொல்றாங்க, வராமையா பின்ன, அபிராமி இந்நேரம் மண்டபத்துல இருப்பா. அப்ப அபிராமி போன் பண்றாங்க, அம்மா நான் அபிராமி பேசுறேன், எங்கம்மா இருக்கீங்க? பரமேஸ்வரி சொல்றாங்க, வாமா அபிராமி, நான் மண்டபத்துக்குள்ள இருக்கேன் வா அப்படின்னு சொன்னதோட அபிராமி மண்டபத்துக்குள்ள வராங்க. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, இங்க பாருங்கம்மா, நீங்க பட்டுக்கும் டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா என்னால பண்ணிக்க முடியாது. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக நேத்து வந்தவன் டிரைவர் ராஜா, அவன் ஒத்துக்கிட்டான், ஆனா நீ ஒத்துக்க மாட்டியல்ல. ரோஹிணி நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி, டிரைவர் ராஜா என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவர் அப்படின்னு தான் தோணுது. அம்மா பேச்ச தயவு செஞ்சு மீறாம அவரை கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா எடுக்கிற முடிவு என்னைக்கு தப்பா இருக்காது. இது கேட்டதோட ரேவதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப மாயா இதையெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகி நிக்கிறாங்க. மாயா ரேவதி கிட்ட, மேடம், மகேஷ் இல்லங்கிறதுனால உங்களை டிரைவர் ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. நீங்க என்ன மேடம் சொல்ல போறீங்க? சாமுண்டீஸ்வரி மாயாவை பார்த்து, ஏய் நீ ஏதாவது இடையில வந்து பேசினா அவ்வளவுதான், மரியாதையா இந்த இடத்தை விட்டு போ அப்படின்னு சொன்னதோட அவங்க அந்த இடத்தை விட்டு போறாங்க. அவங்க போனதோட சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, இங்க பாரு, கண்டவங்களும் ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. நீ எல்லாரும் சொல்றத நம்பாம நான் சொல்றதை கேளு. உங்க அம்மா என்னைக்கும் உனக்கு தப்பான ஒரு வாழ்க்கையை முடிவு பண்ணிட மாட்டா. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சரிம்மா, உங்க விருப்பத்துக்காக நான் ஒத்துக்கிறேன். இன்னொரு பக்கம் அபிராமி நேரா பரமேஸ்வரி கிட்ட, அம்மா இங்க வாங்க அப்படின்னு சொன்னதோட பரமேஸ்வரி போயிட்டு, ஏன் அபிராமி அப்படி ஒளிஞ்சுக்கிட்டே நிக்கிற? அபிராமி சொல்றாங்க, நான் கார்த்தியோட அம்மா அப்படிங்கறது ரேவதிக்கு தெரியும். இப்ப நான் போனேன்னா கண்டிப்பா பொண்ணுங்க எல்லாருமே என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால இப்போதைக்கு நான் அந்த இடத்துக்கு போகாம இருந்தேன். என் பிள்ளையோட கல்யாணத்தை மட்டும் பாக்குறேன். பரமேஸ்வரி சொல்றாங்க, பெத்த பிள்ளையோட கல்யாணம் நடக்குது, ஆனா அந்த இடத்துக்கு கூட போக முடியாத அளவுக்கு இருக்கே. அந்த சாமுண்டீஸ்வரிக்கு எப்பதான் இந்த கோபம் குறையும்? அபிராமி சொல்றாங்க, என் பிள்ளைக்கு ரேவதிக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டேன்னா இனிமே யாராலையும் தடுக்க முடியாது. இது கேட்டதோட பரமேஸ்வரியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வேற வழியே இல்லாம பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டுட்டு வர அபிராமி டக்குன்னு கார்த்திக்கு முன்னாடி வந்து நிக்க, கார்த்தி அபிராமிய பார்த்து, அம்மா இங்க என்னமா பண்றீங்க? அபிராமி கேக்குறாங்க, என்னப்பா
பெத்த பிள்ளையோட கல்யாணம் நடக்க போகுது, இந்த இடத்துக்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்றியா? அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க? நீங்க என் கல்யாணத்துல இருந்தா அது எனக்கு தாம்மா ரொம்ப பெரிய சந்தோஷம். அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க போயிட்டு வருத்தப்படாம அங்க போய் நில்லுங்கம்மா. இது கேட்டதோட அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கிறாங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு அந்த இடத்துக்கு நடந்து வராரு. ரேவதியை பாக்குறாரு. அப்ப ரேவதி மனசுல என்ன யோசிக்கிறாங்கன்னா, டிரைவர் ராஜா, என்னோட லைஃபே இப்படி கேள்விக்குறி ஆக்கிட்டீங்கல்ல. மகேஷை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் போட்டுட்டு இப்ப நீயே மாப்பிள்ளை ஆகிட்டீங்கல்ல. கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன். எத்தனை நாளா இருந்தாலும் உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன். உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுவேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கேல்ல. ஆனா நான் என்னைக்கும் நான் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்ட்டு ரேவதி மனசுல யோசிக்கிறாங்க. சாமுதி சரி ரேவதியை கூட்டிட்டு வந்துட்டு மேடையில உட்கார வைக்க கார்த்தி வந்துட்டு மேடையில உட்கார்றாரு. கார்த்தி உட்கார்ந்ததோட சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, எனக்காக நீ ஏத்துக்கிட்டதுக்கு நன்றிம்மா. ரேவதி சொல்றாங்க, அம்மா உங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கானே தவிர வேற யாருக்காகவும் நான் அந்த இடத்துல வந்து உட்காரல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம கார்த்தி கொஞ்சம் அமைதியா இருக்காரு. கார்த்தி என்ன நினைக்கிறாருன்னா, சாமுண்டீஸ்வரியோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தான் அவரு இங்க வந்திருக்காரு. அதை பத்தி அவரே யோசனை பண்ணி பாக்குறாரு. அப்புறமா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு அச்சத்தை போடுறாங்க. கார்த்தி ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறாரு. இது அபிராமி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ தீபா வந்துட்டு கார்த்திகிட்ட சத்தியம் வாங்கிட்டு இறந்து போனான். 2வது கல்யாணம் கார்த்தி கண்டிப்பா பண்ணிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி கார்த்தி 2வது கல்யாணம் பண்ணிட்டான். இனிமே என் பிள்ளையோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது, என் பிள்ளை சந்தோஷமா இருப்பான் அப்படின்ட்டு அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரமேஸ்வரி அச்சதியை போட்டுட்டு நேரா சாமுண்டேஸ்வரியை பார்த்து மனசுக்குள்ள, ஏ சாமுண்டேஸ்வரி, என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் இதுல தோத்து போயிருவேன்னு நினைச்சியா? என் பேரனை தாண்டி நீ உன் பையனுக்கு உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. எப்படியாவது தோத்து போயிருவோம் அப்படின்னு நினைச்சே இல்ல. இந்த குடும்பத்தை சேர்க்கிறதுல இனிமே யாராலையும் தடுக்க முடியாது. அப்ப சாமுண்டீஸ்வரி அந்த பரமேஸ்வரியை பார்த்து என்ன நினைக்கிறாங்கன்னா, உறவுக்கரம் நீட்டி இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துடலாம் அப்படின்னு நினைச்சியா? நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கண்டிப்பா இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க முடியாது. என் பொண்ணுக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இனிமே நீ என்ன நினைச்சாலும் சரி, உன் குடும்பமும் என் குடும்பமும் என்னைக்கும் ஒண்ணு சேராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமுண்டீஸ்வரி அந்த பரமேஸ்வரியை பார்த்து மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. அபிராமிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் கார்த்தியோட கல்யாணத்தை பார்த்ததுனால. சோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.